ஜானகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மகாலிங்கத்துக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம மாயா பஞ்சாயத்தில் ஆதாரத்தோடு வந்துட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. சீனு வந்து பொறுமையை தாங்க முடியாமல் அந்த ஆளுங்களை பார்த்துட்டு வேகமாக போய் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஐயா இவன் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை வம்புழுத்தது அடிக்க வந்தது அப்படின்னு சொன்னோன்னா, சரி முதல்ல அவனை அடித்து துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து மகாலிங்கம் வந்து காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு சீனுவை வந்து டக்குன்னு தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டதில் வந்து அவங்களும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. மாயா வேகமாக ஓடி வந்து சீனுவை வந்து சத்தம் போடுறாங்க. என்ன சீனு இப்படி அவசரப்பட்டுட்டே அப்படின்னோன்னே, நான் என்ன பண்ணுறது, அங்கே சித்தப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத வந்து என்னால் பார்க்கவே முடியல, அதனால தான் ஒரு வேகத்தில் வந்துட்டேன். சரி நீ வேகத்தில் வந்த சரி, ஆனால் யாருன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே, உன்னால் வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு பார்த்தியா, பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, இப்படி வந்து அவசரத்தில் வந்து அவங்கள வந்து உஷாராக்கிட்டியே, இப்போ நீ வந்து அவங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, நீ தான் கையில் ஆதாரம் வீடியோ எடுத்தல அப்படின்னு. இதெல்லாம் பத்தவே பார்த்தாது, நம்ம வந்து மேற்கொண்டு பெரிய ஆதாரமாக ஏதாவது ஒன்று எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்ம பஞ்சாயத்தில் வந்து நம்ம சித்தப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னோடனே, சரி விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் நிதானமாக இரு, என்னை யோசிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து யோசிக்கிறாங்க. ஆமாம், அவள் வந்து ஒரு செகண்ட் வந்து பயந்தா தெரியுமா, அவரோட புருஷன் பேர் ஏதோ கூட சொன்னாலே அப்படின்னோன்னா, குமார் அப்படின்னா. ஆமாம், எப்படி நீ இவ்வளோ பதட்டத்துலேயும் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னோன்னே, அப்புறம் நம்ம காப்பாற்றி ஆகணும்ல நம்ம சித்தப்பாவை. சரி இப்போ முதல்ல வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிறேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து முதல்ல போய் வந்து அவரை போய் பார்த்து பேசணுன்னு வச்சுக்கோயேன். நிச்சயமாக அவள் புருஷனை பார்த்து தான் இவள் பயப்படுறா. அவர் வந்து சொன்னார்னு வச்சுக்கோயேன், நிச்சயமாக வந்து இந்த தப்பிக்கிறதுக்கு நம்ம காப்பாற்றிடலாம் சித்தப்பாவை அப்படின்னு சொன்னோன்னே, இதுவும் நல்ல ஐடியா தான், சரிப்பா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ட்டு பைக்கில் எடுத்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்வதி ரொம்ப மனசு தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கப்போ வந்து அதை பற்றி வந்து இவங்க சாருவோட டீம் வந்து அவங்க அப்பாவும் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்வதி வந்து நம்புகிறாங்க. ஏன்னா இங்கே ஜானகியும் சரி, இந்த பக்கம் நம்ம ரகுராவும் வந்து அதை பற்றி வந்து கண்டுக்கவே இல்லை. தண்ணியை குடிச்சிட்டு வந்து ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு வர்றப்போ வந்து பார்வதி வந்து தடுத்து நிற்பாட்டுறாங்க. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நிச்சயமாக இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நிரபராதின்னு சொல்லி வந்து எனக்கு வந்து என் புருஷன் வந்து வீட்டுக்கு நல்லபடியாக கௌரவத்தோடு வந்தாகணும், அதுக்கு தந்தாப்பில் சொல்லுங்கள் தீர்ப்பு அப்படின்னா. அப்படிலாம் நான் சொல்ல முடியாது, எது நேர்மையோ அதுபடி தான் சொல்லுவேன் அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது வந்து தேவையில்லாமல் தப்பாக ஏதாவது நடந்துச்சுன்னா நான் வந்து இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மொத்த பேர் முன்னாடியே சொன்னோன்னா வந்து எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ஜீப்பில் ஏறி போயிடுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மரகதலிங்க வந்து அவரோட பங்குக்கு வந்து பார்வதியை வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி நடந்தது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இங்கே வந்து ஜெயிலுக்கு வந்து போயிடுறாங்க. நம்ம வந்து மாயாவும் சீனுவும் வந்தோடனே அங்கே உள்ள வாசலில் உள்ள நிற்கிறவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன ஆச்சு, இது மாதிரி குமார்னு ஒருத்தர் ரிலீஸ் ஆகிறாரு, அவரை பார்க்கணும் அப்படின்னோடனே, இன்றைக்கி ஒருத்தர் தாம்மா வெளில வராரு, அவர் வந்து இவன் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார், வந்தோடனே பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே கரெக்டாக வெளியில் வராங்க. வந்தோடனே வந்து குமார்னு பேசுனதை பார்த்தோன்னே இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. ஆமாம் சார், உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு 2 பேரும் போய் கேட்டேன். என்கிட்ட நீங்கள் உதவி கேட்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் யாரையோ தப்பாக நினச்சிக்கிறீங்க. இல்லை சார், உங்களை தான் கரெக்டாக தான் பார்த்துருக்கோம் அப்படின்னோடனே நடந்த விஷயம் எல்லாம் வந்து சொன்னோன்னே, ஆமாம் அவளை எப்போவுமே அப்படி தான், அவள் இன்றைக்கி தான் வந்து ஒழுங்காக தேவையில்லாமல் யார்கிட்டையாவது ஒம்பழுத்துக்கிட்டே தான் இருப்பாள் காசுக்காக அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ஒரு விஷயத்தை பஞ்சாயத்தில் சொன்னீங்கன்னா எங்கள் கௌரவம் குடும்ப கௌரவம் எல்லாம் காப்பாற்றிடலாம் அப்படின்னோன்னா, அவள் என் பொண்டாட்டி விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன், அவள் பற்றியே என்கிட்ட பேசாதீங்க, மற்றபடி வேறு ஏதாவது உதவி செய்ய சொல்லுங்கள், செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன இவர் இவ்வளோ கோவப்படுறாரு, ஒய்ஃபை பற்றி பேசினாலே தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி தான் நம்ம அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் மனசை மாற்றுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நடந்த விஷயத்தை ரகுராம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப வந்து சொல்லுமா யார் இவர் தான் அப்படின்னு சிவாவை பார்த்து கேட்டோன்னா, ஆமாம் இவர் தான், அப்போ நடந்தது என்ன விஷயம்னு கேட்டப்போ, நான் வழியில் வந்துட்டு இருந்தப்போ வந்து பைக்கில் வந்து லிஃப்ட் கொடுத்தப்போ வந்து தண்ணி வேணும்னு கேட்டப்போ வந்து இந்த மாதிரி வந்து நடந்துட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னே, பார்வதியே அப்படிலாம் இல்லை, இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நீ முதல்ல அழுகுறது நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராம் வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு எதிராக உனக்கிட்ட நீ நல்லவங்கிறதுக்கு சாட்சி ஏதாவது இருக்கா, ஆதாரம் அப்படின்னோடனே, அதெல்லாம் என்கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாப்புல, போதிய சாட்சிகள் இல்லைன்னா அதனால் வந்து இவருக்கு
இவர் தான் சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுத்துட்றாப்புல. கொடுத்தோன்னே வந்து பார்வதி கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த தைரியத்தில் நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்க? இல்லை, என் புருஷன் ரொம்ப நல்லவன், ஏதோ வந்து சூழ்ச்சியில் இந்த மாதிரி நடந்து போச்சு, அப்படி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஊர் பஞ்சாயத்தில் உள்ள எல்லாரும் வந்து கேட்குறாங்க, என்ன ஏன் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னப்ப ரகுராம் கையை தூக்கி பேசுகிறாங்க, அமைதியாகிடுறாங்க. அமைதியானதுக்கு அப்புறமேட்டுக்கு சிவாவை வந்து ஒரு இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தப்புறம் பெஞ்சில் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு தலையில் உள்ள தண்ணிலாம் போட்டு தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு கையில் ஒரு பொருளை எடுத்து தலையை முடியை வந்து கட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண வராங்க. பக்கத்தில் வந்து ரகுராம் நின்று பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து காரில் வந்து மாயா வந்து செம்ம மாதம் இறங்குறாங்க. இறங்கினோன்னே வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு மகாலிங்கம் வந்து ஆஹா இவ எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் தடுத்து நிப்பாட்டக்கூடாது, நாங்கள் எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னு. நீங்கள் செஞ்சதெல்லாம் வந்து நியாயம் கிடையாது, என்கிட்ட வந்து ஆதாரம் இருக்குது, என் சித்தப்பா நிரபராதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ வாயில் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு ஊர் மக்கள் அந்த பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணி மகாலிங்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறப்ப வந்து யார் சொன்னால் நாங்கள் வாயில் பேசுகிறது இல்லை, சாட்சியோடையே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து வந்து அவரை இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் பயப்படுறாங்க. அதோடு வந்து முடிக்கிறாங்க.